ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000, 10,000, 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு சொல்கிறது தான் ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி டார்கெட். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட், இது ரெண்டுத்து மேலே மட்டும் ஃபோக்கஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு ட்ரேடு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாப் லாஸ் நம்மளால் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். இப்போ ஒரு ட்ரேட் யாரோ உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறாங்க, யாரோ டிப்ஸ் கொடுக்குறாங்க, யாரோ அதுக்கு மேலே வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க, இதுக்கப்புறம் விற்றுருங்க அப்படின்றாங்க, இன்னும் சொல்கிறாங்க அப்படின்னா சரிப்பா நாங்கள் வாங்குகிறோம் விற்கிறோம் ரைட் ஓகே. அந்த இடத்துல எனக்கு ஒரு வேளை நஷ்டமாகிடுச்சுன்னா எனக்கு எவ்வளோ நஷ்டமாகும் அப்படின்றத ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ யாரோ ஒருத்தர் சேல் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளோ நஷ்டமாகும், அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை எவ்வளோ நஷ்டமாகும். இல்லை ஒருவேளை யாரும் அந்த இடத்துல வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வாங்க சொல்கிறாங்கன்னா ஒருவேளை எனக்கு மார்க்கெட் கீழே போயிடுச்சு எனக்கு எவ்வளோ நஷ்டமாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரேட்டில் என்ட்ரி ஆகணும்னா பெட்டராக இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட 2,500 வீடியோஸ் போட்டிருக்கோம். எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறோம், சைக்காலஜி பற்றி பேசுகிறோம், எல்லாமே ஒரு சூப்பராக எனக்கு தெரிஞ்சு நான் நல்ல விஷயமாக தான் சொல்லிட்டுறேன். ஆனால் இந்த ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் ஒன்லி அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன சொல்கிறது எட்ஸெட்ரா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் போல் தான் அவங்களுடைய வார்த்தைகள் வரும், அவங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படும். நான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதுக்கு அடிக்ஷன் ஆகிடுவீங்க. அவங்க ப்ராஃபிட் பண்ணல அதனால் நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்ல வரல. அவங்க ப்ராஃபிட் பண்ணாமல் போட்டோம். ஏன்னா இப்போலாம் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பண்ணுறது நிறைய ஸ்க்ரீன் சாஃப்ட்வேர்லாம் நிறைய வந்துடுச்சு. யூடியூப்லலாம் டெய்லி 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி கூட அவங்க அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு காமிப்பாங்க, அதில் கூட நிறைய வந்துடுச்சு சாஃப்ட்வேர்லாம். மந்த்லி பிஎன்எல் காமிக்கிற மாதிரி எல்லாம் ரியாலிட்டி இருக்கும், எல்லாமே ரியாலிட்டி இருக்கும். அதுவும் பெரிய பிரபலமான கம்பெனிகளை பேரில் கூட பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் காமிக்கிற மாதிரிலாம் வந்துச்சு இப்போ. ஓகேங்களா, சரி இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா வந்து இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா, அந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பார்க்குறவங்க இந்த பிஎன்எல் பார்க்குறவங்களாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே. நான் இதுவரை 6 இயர்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ராஃபிட் ஸ்க்ரீனும் போடுறதில்ல, பிஎன்எல்லும் காமிக்கிறதில்ல. அவங்களோட விருப்பம். உங்களுக்கு பிஎன்எல் பார்க்குற ஒரு ஹேபிட் இருந்துச்சு, ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பார்க்குற ஹேபிட் இருந்துச்சுன்னா என்னோட சேனல் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். தாராளமாக நீங்கள் வேறு ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்க்குற வீடியோஸை நீங்கள் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நாலேஜ் உங்களுக்கு கெயின்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனர், அதாவது நம்ம ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறோம், ஒரு ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த ஸ்டாக்ஸ் வந்து மூமெண்ட் இப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். வேறு ஏதோ ஸ்டாக்ஸ் வந்து மூமெண்ட் ஆகி மேலே போய் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கோம். நம்ம இதையே பார்த்துட்ருப்போம். அப்புறம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடடா இந்த ஸ்டாக்ஸ் மேலே போயிடுச்சு, நம்ம இதில் போயிருந்தால் நமக்கு நல்லா ப்ராஃபிட் வந்துருக்குமே அப்படின்னு. இது போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட்டில் 1000, 2000, 3000 ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னா எல்லா ஸ்டாக்ஸையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம சும்மா அதில் அப்புறம் அதில் வாட்ச் பண்ணுவோம். அப்புறம் இது கீழே வந்துருக்கோம், அடடா இங்கே சேல் பண்ணிக்கலாமேன்னு தோணும். அப்புறம் இன்னொன்றுல மேலே போய்ட்டுருக்கோம். இப்படியே மார்க்கெட்டில் எல்லா சார்ட்டும் எல்லா ஸ்டாக்ஸும் வேறு மாதிரி போய்ட்டுருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், இதில் கொஞ்சம் நேரம் நிற்போம், அந்த லைன் கியூனினாக்கா இன்னொரு லைன் காலி ஆகிடும், இன்னொரு லைன் கியூன் அதில் காலி ஆகிடும். அந்த மாதிரி கதையாக நம்ம எதில் நின்றுட்டு இருக்கோமோ அதை விட்டுட்டு இன்னொன்று மூவ் ஆகிடும்.
ஓகேங்களா. சார் இதுலேருந்து நம்ம எப்படி சார் தப்பிக்கிறது, எந்த மூவ்மெண்ட் ஸ்டாக்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஒரு வால்யூமோட ஒரு ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்பு இருக்குமா? எஸ், கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு ஸ்டாக்ஸ் இப்படியே போயிட்டு இருக்குது, ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது, இல்லை சடனாக ஒரு வால்யூம் வந்துச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகே, க்ரீன் கலர் ஃபார்ம் ஒன்று இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரணும், இல்லை இங்கேருந்து மேலே போகும். ஏன்னா அதில் நல்லா வால்யூம் வந்திருக்கு. ஒரு வால்யூம் வந்துச்சு அப்படின்னாவே அதுக்கப்புறம் வந்து ஒன்று இங்கேருந்து சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதுக்கு இங்கே வால்யூம் இங்கத்தில் வந்துச்சு அப்படின்னாவே இங்கேருந்து சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒன்று இங்கேருந்து அகைன் மேலே போகும், இல்லை அங்கேருந்து வால்யூம் வந்த ஸ்பீட்லேயே டக்குன்னு கீழே வந்துடும். ரெண்டுத்தில் என்ன ஒரு விஷயம் நடக்கும். ஸோ நமக்கு வால்யூம் வந்து அதிகமாக இருக்க ஸ்டாக்ஸ் வந்து எப்படி சார் ஸ்க்ரீன் பண்ணுறது? அதாவது புதுசாக வந்திருக்கோம், நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போது 2020, 2021, 2019 வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நிறைய வருஷத்துக்கு 2-3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வால்யூம் அதிகமான வர ஸ்டாக்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஃபில்டர் பிடிக்குது? ஒரு நாளைக்கு முன்னாடியே பார்த்து எப்படி வச்சுக்கலாம், இல்லை அன்றைக்கி மார்க்கெட் வந்து 9:15 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா கூட ஓகே, அப்போ கூட நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வால்யூமை காமிக்கும். ஆனால் முன்னாடி மார்க்கெட்டை ஓப்பன் ஆகுது முன்னாடி பார்த்து வச்சுட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் சார்ட்டிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். சார்ட்டிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிட்டுருங்க. ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஸ்க்ரீனர் இருக்குது பாருங்கள். ஸ்க்ரீனர்னால் ரெடிமேடாக இருக்கிறத கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் வந்து என்னென்னா நாம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் புதுசாக. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே க்ரியேட் ஸ்கேன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக வரும். ஏன்னா நம்ம புதுசாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து ரெடிமேட்லாம் அது இருக்காது. நம்மளாம் வந்து ஓனாக க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் வந்து ப்ளஸ் மார்க் ஆட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் லேட்டஸ்ட் வால்யூம், அதாவது நமக்கு வந்து லேட்டஸ்ட் வால்யூம் வேணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் உங்களுக்கு ரீட் பண்ண அப்படி வரணும். உங்களுக்கு ஃபார்மேட் வந்து ரீட் பண்ண அது மாதிரி வரணும். லேட்டஸ்ட் வால்யூம் கிரேட்டர் தென் வால்யூம். இப்போ படிக்க சொல்ல என்ன வருது? லேட்டஸ்ட் வால்யூம் கிரேட்டர் தென் லேட்டஸ்ட் வால்யூம். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. லேட்டஸ்ட் வால்யூம் கிரேட்டர் தென் லேட்டஸ்ட் வால்யூம் இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல லேட்டஸ்ட் இருக்குதுங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு 1 day ago, எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன வால்யூம் வந்திருக்கோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணணும். இப்போ லேட்டஸ்ட் வால்யூம் கிரேட்டர் தென் 1 day ago வால்யூம் அப்படின்னு மாறிச்சு பாருங்கள். இந்த லேட்டஸ்ட் வந்து 1 day ago மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுமா, ஸ்டாக்ஸு லேட்டஸ்ட் வால்யூம் கிரேட்டர் தென் 1 day ago ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ரைட்டுங்களா? சரி, இப்போ ஸ்டாக்ஸ் ஃபில்டர் பண்ணால் இப்போ எப்படி நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டாக்ஸ் 2000 ஸ்டாக்ஸ் ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். நமக்கு எல்லா ஸ்டாக்ஸுமே ட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 400 500 மேலே இருக்கிற ஸ்டாக்ஸாக செலக்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், திரும்பவும் அந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணணும். அப்போ லேட்டஸ்ட் என்ன பண்ணணும், லேட்டஸ்ட் ஹை கிரேட்டர் தென் நம்பர்ஸில் கொடுத்துருங்க. எவ்வளோ நம்பருக்கு மேலே? ஒரு 400 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸ். ஏன்னா வந்து அதிகமாக 1000 ரூபா 2000 ரூபா ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ண முடியாது. இந்த 100 ரூபா 150 ரூபா ஸ்டாக்ஸில் என்னால் வந்து வால்யூம் இருக்காது அதில் அப்படின்றவங்க இது மாதிரி ஒரு 400 ரூபா ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, லேட்டஸ்ட் ஹை கிரேட்டர் தென் 400 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஹையை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, இப்போ ரன் கொடுக்கணும். ரன் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். இப்போது அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி வால்யூம் இருக்கணும், அந்த ஸ்டாக்ஸ் அதே மாதிரி 400 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். இப்போ ப்ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 400 ரூபாய்க்கு மேலே இருக்குப்பாங்க. இந்த இடத்துலேருந்து தெரியுதுங்களா? இருங்க, இது வந்து 400 ரூபாய்க்கு மேலே இருக்க ஸ்டாக்ஸாக உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துச்சா. ப்ளஸ்ஸு வால்யூம் அதிகமாக இருக்க ஸ்டாக்காக இருக்கும், நல்ல வால்யூமோடையும் இருக்கும், ப்ளஸ் 400 ரூபாய்க்கு மேலே இருக்கும், ப்ளஸ் ஒரு நாளைக்கு முன்னாடியும் நல்லா க்ளோசிங் கொடுத்துருக்கோம். பர்சன்டேஜ் வைஸில் நல்லா அதிகமாக இன்க்ரீஸாக இருக்கும். ஓகேங்களா, சரி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நாம் ஒர்க் பண்ண போகிறோம், வேலை செய்ய போகிறோம் அப்படின்றத ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக்ஸ் வந்து நல்ல வால்யூமோட க்ளோஸ் கொடுத்துருக்கு. ரைட்டுங்களா, இது வந்து 5 minute டைம் ஃப்ரேம் சார்ட்டு. நான் 1 டேயில் பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூம் கொடுத்துருக்கோம். இருங்க, நான் வந்து 1 day சார்ட் போட்டுக்கிறேன். டெய்லி அப்டேட் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு வால்யூம் நல்லா க்ளீனாக க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதுக்கு மேலே என்ன ஆகும்னு இங்கேருந்து அகைன் வந்து அப்மும் கொடுக்கும், இல்லை அங்கேருந்து ஃபால் ஆகும். ஏன்னா ட்ரெண்டு டவுன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து ஃபால் ஆகும். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கறதுக்காக நம்ம சார்ட்டில் போயிடலாம். இருங்க, இப்போது ட்ரெண்டு டவுனாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து வால்யூம் நல்லா க்ளீனாக க்ளோஸ் கொடுக்குது.
மேலே அப்பர் சைடு வால்யூம் கொடுக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல ஒன்று ட்ரெண்டு டவுன் ஆகுறதுனால ப்ரைஸ் கீழே வரும், இல்லைங்க சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு அங்கே வந்து அப்மூவ் கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்று நமக்கு மேலே போகணும், இல்லை கீழே வரும். நமக்கு தேவை அதான், நமக்கு சைட்வேஸில் போகக்கூடாது. மேட்ரு என்னென்னா நமக்கு சைட்வேஸில் போகக்கூடாது. அப்போ வந்து ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் கொடுக்கும், இல்லை அப்பர் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. அதாவது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது பிரச்சனை இல்லை, நமக்கு ஸ்டாக்ஸ் நிற்கக்கூடாது. அந்த இடத்துல ஒன்று கீழே போ, இல்லை மேலே போ, ஏதாச்சும் ஒன்று பண்ணு, ஆனால் இங்கே பிடித்து நிற்காத அப்படின்னு ஸ்டாக்ஸ் நான் மாட்ட போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ திரும்ப அப்லோட் பண்ணியிருக்கேன். இதனுடைய இப்போ இந்த மாதிரி கூட நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இதுக்கு ஒரு நெகட்டிவ், அதாவது ஒரு 100 லைக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒருத்தர் 2 பேர் என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவ் லைக்ஸ் நெகட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க வீடியோ, இதை நீங்கள் வச்சு நீங்களே பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் திரட்ட சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வசதியில் கொஞ்சம் டிமோட்டிவேஷன் ஆகும். ஆனால் இருந்தாலும் இந்த 100 பேர் மனசில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் மோட்டிவேஷனாக கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.